18வது IPL திருவிழாவின் 24வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 163 ரன்கள் எடுத்தது. அதாவது இந்த போட்டியில் டெல்லி தரப்பில் அதிகபட்சமாக குல்தீப் யாதவ், விப்ரஜ் நிகாம் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த நிலையில் விராட் கோலி ஒரு புதிய சாதனை படைத்துள்ளார். அதாவது இந்த போட்டியில் ஒரு பவுண்டரி அடித்ததால் விராட் கோலி IPL வரலாற்றில் 1000 பவுண்டரிகளை அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். தொடர்ந்து 164 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களம் இறங்கிய டெல்லி அணி 17.5 ஓவர் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 169 ரன்கள் எடுத்தது. இதன் மூலமாக 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி டெல்லி அணி அபார வெற்றி பெற்றது. இதில் பெங்களூரு தரப்பில் அதிகபட்சமாக புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த போட்டியில் KL ராகுல் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பட்டத்தை பெற்றார். அடுத்ததாக இன்றைக்கான போட்டி, அதாவது 21வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 25வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி சென்னையில் உள்ள MA சிதம்பரம் மைதானத்தில் இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு நடக்கிறது. மற்றும் இந்த போட்டியில் நடப்பு சீசனில் கடந்த 5 போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்ட ருத்துராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக இந்த சீசனில் இருந்து விலகுவதால் மீண்டும் கேப்டனாக மகேந்திர சிங் தோனி நியமிக்கப்பட்டிருப்பதாக சென்னை அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளெமிங் தெரிவித்துள்ளார். இந்த 2 அணிகளுமே இதுவரைக்கும் 29 முறை நேருக்கு நேர் மோதி உள்ளனர். இதில் 19 முறை சென்னையும் 10 முறை கொல்கத்தாவும் வெற்றி பெற்றுள்ளனர். மொத்தத்தில் சரிவில் இருந்து மீண்டு வெற்றிப்பாதைக்கு திரும்ப சென்னை அணியும் 3வது வெற்றியை குறிவைத்து கொல்கத்தா அணியும் என 2 அணிகளுமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்றே சொல்லலாம்.